வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் போய் செக். எழும்பூர் முதல் கொழும்பு வரை ஒரு தொடர் பயணம். தமிழகத்தின் எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து பாம்பன் பாலமூடாக தனுஷ்கோடி வந்தடைந்து கப்பலேறி தலைமன்னார் வந்து அங்கிருந்து தரை வழியாக இலங்கையின் தலைநகர் கொழும்பு வரை நீளும் ஒரு பெரும் பயணம். நாடுகளின் அரசியல் எல்லைகளை கடந்தும் ஈழத் தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும் பிணைத்து வைத்திருந்த ஒரு பயணம். 1964 டிசம்பர் மாதம் 22ஆம் திகதியோடும் நின்று போன சோகத்தையும் பல நூறு உயிர்களையும் காவு வாங்கி உலகத் தமிழர் மரங்களில் நிலைத்த வடுவொன்றையும் பதிந்துவிட்ட புயலொன்று பதித்த தடங்களையும் அலசுகிறது இந்த பகிர்வு. 1964 டிசம்பர் மாதம் 22ஆம் நாளில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆர்ப்பரித்த புயலிலும் கடற்கொந்தளிப்பிலும் தமிழகத்தின் முக்கிய துறைமுக நகரமான தனுஷ்கோடியே தொலைந்து போயிற்று. இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்கள் மிக பெரும் பாதிப்பை சந்தித்தன. நூற்றுக்கணக்கான மீனவர்கள் காணாமல் போயினர். 700க்கும் மேற்பட்ட மீன்பிடி கலங்கள் அழிந்து போயின. இரு நாடுகளையும் சேர்த்து 2500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். கடலில் உயிரிழந்த பல ஈழத் தமிழர்களின் உடல்கள் தமிழக கடற்கரையோரங்களில் கரையொதுங்கின. மணித்தியாலத்திற்கு 280 கிலோமீட்டர் வரை காற்று வேகமெடுத்தது. 2 நாடுகளிலும் ஒரே தருணத்தில் பல நூறு குடும்பங்கள் அனாதரவாக ஆக்கப்பட்டன. வாழத் தகுந்த இடமில்லை என்று இந்திய அரசு அறிவிக்கிற அளவுக்கு தனுஷ்கோடி எனும் துறைமுக நகரம் சின்னாபின்னமாகியது. அந்த கருப்பு நாட்களுக்கு முன்பு வரை இந்த தலைமன்னார் தனுஷ்கோடி ஆகிய துறைமுக நகரங்களின் வனப்பே வேறு விதமானது. சென்னைக்கும் கொழும்புக்கும் போக்குவரத்து தொடர்புகளை ஏற்படுத்தும் முகமாய் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1876 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தலைமன்னாரிலும் தனுஷ்கோடியிலும் ஒரே மாதிரியான துறைமுகங்களை அமைத்து 1914 பிப்ரவரி மாதம் 24ஆம் திகதி திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து கல்வி, வேலைவாய்ப்பு, வணிகம் என இந்நகரங்கள் செழித்திருந்தன. சென்னை முதல் கொழும்பு வரை பயணம் செய்யும் வகையில் ரயில், கப்பல், பேருந்துகள் என்று ஒழுங்குகள் இரு நாடுகளிலும் செய்யப்பட்டிருந்தன. 1964க்கு பின்னர் கப்பற் போக்குவரத்து முயற்சிகள் அவ்வப்போது எடுக்கப்படுவதும் உள்நாட்டு போர் போன்ற காரணங்களால் அவை சில நாட்களில் இடைநிறுத்தப்படுவதும் தொடர்கதையாகி வந்திருக்கிறது. கால ஓட்டத்தில் மாற்றங்கள் பலவற்றை இந்த துறைமுக நகரங்கள் பெற்றிருந்தாலும் மிக பெரும் உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்திய இந்த புயல் பதித்த தாக்கம் மட்டும் உலகத் தமிழர் நெஞ்சங்களில் இன்னும் கனத்த